Hi friends, வணக்கம். Welcome to Channa Samayal. இந்த வீடியோவில் நல்ல சுவையான முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அது தவிர இந்த கூட்டு அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பருப்பு ஊற வைக்கல. ஊற வச்சிங்கன்னா ஒரு 3 விசில்லே கரெக்டாக வெந்துடும். நான் ஊற வைக்காதனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ திறந்து பார்க்கலாம். பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பருப்பு வந்து தட்டுப்படணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. அடுத்து இந்த கூட்டில் சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் ரெடியாக. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு நல்லா பொடியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துடலாம். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த முட்டைக்கோஸையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். முட்டைக்கோஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இந்த பருப்பும் கோஸும் சேர்ந்து நல்லா வேகட்டும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக, கூட்டு வந்து கொஞ்சம் திக்காக தானே இருக்கணும், அதனால் கொஞ்சமாக மட்டும் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு. இந்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இப்போ 2 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. கூட்டு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம். பட் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.